ப்ரீவியஸ் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து vlog எடுத்தால் வந்து நம்மளுக்கு ஃபைன் விழுந்துருக்கிறதுனால நம்ம கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து செட்டில்மெண்ட் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வண்டியை மெக்கானிக் சீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் பார்சல் கட்டிக்கிட்டு போனோம் ரூமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் தான் ஹிமாலயன் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாம் பைக்கில் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு போகலாம், கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குல்ல அப்படின்னு மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டுருந்தோம். ஹிமாலயன் சூப்பரான ஹேண்ட்லிங், கால் கொஞ்சம் லைட்டாக ஹெட்டில், ஆனால் சூப்பரான ஹேண்ட்லிங்காக இருந்தது. ஹிமாலயன் வந்து ஹேண்ட்லிங்க்கு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் சூப்பராக இருக்குது. மேலுமே எனக்கு கால் ஹெட்லங்கிறது தான் மைனஸு, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தான் லைட்டாக ஒரு லிட்டில் பிட் 5.5 இருந்தாலும் சூப்பராக இருக்குது ஹேண்ட்லிங். கண்டிப்பாக வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் போயிட்டு ரெஸ்ட்டை போட்டு ஈவினிங் ஏதாவது வந்து வியூ பாயிண்ட்டுக்குள்ள சன்செட் போய் வியூ பாயிண்ட்டுக்கு ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். ட்ரிப்புங்கிறப்ப இது எல்லாமே இருக்கிறது தான். ஆக்சிடெண்ட்டு, சில மனஸ்தாபங்கள், சில கஷ்டங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் தாண்டி தானே ட்ரிப்பு முடிக்க முடியும். ஒரு குரூப் ரைடுங்கிறப்ப ஒரு பர்சனோட மென்டாலிட்டி கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எப்படி பார்த்துக்கலாம். A few hours later. வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இருக்காரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரு? பைத்தியம். எஸ், அப்சல்யூட்லி. ட்ராவல் பைத்தியம். நேற்று ஒரு வீடியோ ஹெல்மெட்டை கீழே போட்டு எடுத்துட்டு இருந்தாரு, பார்த்தா நல்லா இருக்கு. அப்போதான் தெரிஞ்சது இவர் தான் நம்ம அபிதாப் மாமா. அண்ணா இதுதான் என்னோட யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுவா? இதுதான். அடப்பா, என் கேமராவில் எடுத்து எனக்கு என்னோட யூடியூப் சேனல்ண்ணே. யாருதோ ஆனால் இப்போ மைக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தியாக்கண்ணா? பல நாள் வந்து மைக் ஒர்க் ஆகாது, கனெக்ஷனில் இருக்கும். இரு பார்க்கலாம். ஜிப்லைன் போறியா? இதுக்கப்புறம் பாதி பர்சன்ஸ் வந்து சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலான்னு போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் சரி நாங்களாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் வந்து சன்செட் வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பைக்கும் எடுத்து வந்துனாலும் போயிட்டுருக்கோம். சண்டிகர் வண்டிலாம் வருது. மூணாரை சுற்றி பார்க்க வாரிங்க வாங்க. நாங்களும் இப்போ தான் போயிட்டுருக்குறோம். பேட்டரி கழட்டி போடு, அது ஹேங்காகி போயிருக்கும். ஒன்றும் டோன்ட் வரி. இல்லை வேணாம். பேட்டரி கழட்டி போட்டியா? அது கூட அப்படியே டோன்ட் வரி. நீ இதெல்லாம் பயப்படாது. இது அப்படி தான். நீ ஒரு போஸா? நீ இப்படி பண்ணு. நீ ஹெல்மெட் போட்டுக்கோ. எங்கடா வதக்க வர? ஷாட் பர்ஃபெக்ட்டாலே நான் ஒண்ணு போடுறியா?
ஹாய் ப்ரோ, அருண் விஜய் தெரியுங்களா? ஆ ஓகே ஓகே. நானே வரேன். காலம் போன போக்குல என்ன ஏதாவது எடுத்து வரல? எடுத்துக்கிறியா? கேட்டு முகமூடி கொள்ளையன் போல ஃபோட்டோ எடுக்கும் நம்ம தமிழுக்கு கோடான கோடி வணக்கங்கள். ரெடி? ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரோன் கிராஷ் ஆனதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நாங்கள் வந்து டிஸ்பிளேவையே பார்த்துக்கிட்டு பின்னாடி இருக்கிறத நாங்கள் பார்க்கல. அதனால் வந்து போய் செடியில் மாட்டி கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க தான் போயிட்டுருக்கோம். ட்ரோன் ஃப்ளை பண்ணி விழுந்துருச்சு. அதுதான் இப்போ மாவீரன் களத்தில் இறங்கி விட்டார். நம்ம இதில் தான் போகணும்.
செடியில் அடிச்சது. எங்க காட்டுது? வழியே எங்க இருக்குது? சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த ஹோட்டல் பா. அது கீழே ஏதாவது வந்து மச்சு பஞ்சு போகிறோம். இந்த கீழே வரா தமிழ் இதில் அங்கே ஒரு இது ஓட்டம் இருக்குது. செக் பண்ணு. இங்கே பாரு. அங்கே பாரு. அதுக்கு மேலே அங்கே பாரு. அங்கே பாரு. அது ஓட்டம். அங்கே ஒரு ஓட்டம் இருக்குது பாரு. தமிழ் இங்கே வா. அதில் கீழே வா. அதில் கீழே வா. இதில் அந்த ரோடு வரா. அடுத்த ரோடு வரா. அடுத்த ரோடு சீக்கிரம் போ. அங்கே தான் பாரு. பார்த்து பார்த்து போ. கிடைச்சிருச்சு. அதான் இல்லை அவன் பின்னாடிக்கிறத பார்க்கல. ரொம்ப நேரம் தேடி ஜிபிஎஸை வச்சு ட்ராக் பண்ணி தான் ட்ரோன் எடுக்க முடிஞ்சது. ட்ரோனை எடுத்துகிட்டு திருப்பியும் வந்து நைட்டில் ஒரு ஷாட் எடுத்தோம். சூப்பராக வந்துடுது. சாக்லேட் காஃபி வெளிச்சம் இங்கே எல்லாத்துக்கும் வெளிச்சமா சரி. இது மட்டும் இருல ஹெல்மெட் வைக்கிறேன். சேர்லாம் தூக்கு. நன்றி. டீ கடைக்கு போயிட்டு எல்லாம் டீ காஃபின்னு குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகி சில் ஆகிட்டு அதுக்கப்புறம் நைட் டைமில் கிளம்பி நாங்கள் போயிட்டு மூணாறு போயிட்டு எல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டு பார்சல் வாங்கிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock மேலே டைம் ஆகிடுச்சு. அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாளுக்கான வீடியோ காத்துருங்க. பயங்கரமாக இருக்க போகுது.